கிளவியே என்னாச்சு? எதுக்குமே மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல ஏதோ அடிச்சு விட்டாங்களா? ஹோம்ஒர்க் எழுதாம போனானா? என்னாச்சு சொல்லு. இல்லை ப்ரௌனு சீட்டம்ல இதை புக்கெல்லாம் கொடுத்துருக்குறாம்மா. அந்த ப்ரௌனு சீட்டோ என்னமோ போடணுமாம்ல. அது போட்டால் தான் புக்கு பத்திரமா இருக்குமாம்மா. அது வாங்கினா காசு என்னமோ கடையில் போய் கேட்டால் கூட சொல்கிறாங்களே. அது எத்தனை கட்டு நான் வாங்கி இவனுக்கு கொடுக்க முடியும் சொல்லு. ஓ ப்ரௌனி சீட்டா? ஆமாம், புக்குக்கு அதை போட்டாதான் கொஞ்சம் சேப்பாக இருக்கும். இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட போடலாமே. இல்லை அதையும் போட்டுறேன்னு சொல்லிவிட்டேல. அது பூரா டாராக கிழிஞ்சிட்டு வந்துருன்னு சொல்கிறியா? நான் எங்கெல்லாம் போகிறது ப்ரௌன் ஷீட்டுக்கு? நான் ப்ரௌன் ஷீட்டு மாதிரி இருந்தது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டு விட்டு போடலாம். என்னெல்லாம் பண்ண முடியுதப்பா அழுதுகிட்டே இருக்கிறியா? அவங்க அப்பன்ட்ட போன் பண்ணா 10 ரூபா அனுப்பிச்சுட்றான்ல. ஐயா கிளவியே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அதுக்கு ஒன்று பார்த்து வச்சிருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாம இரு. குட்டி கருவாயா, உனக்கு ப்ரௌன் ஷீட் தானே வேணும். இப்போ அண்ணன் உனக்கு புது டெக்னிக்காக போட்டு விட்றேன், சரியா? கவலைப்படாத. கோது, இந்த பிளெக்ஸ்ல நான் எப்படி இருக்கிறேன்? நம்ம பிரியாணி கடை ஆரம்பமாக போகுது. எப்படி இருக்கேன் பாத்தியா? அழகா வெள்ளையா இருக்கிறேன்ல. ஏமாமா, இந்த ஃப்ளெக்ஸ்ல பார்த்தா நீ உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருக்கமாமா. என்ன இப்படி வெள்ளையா இருக்குது? நீ கருப்பா இருந்தா தான் அழகா இருக்கிற. வெள்ளையா இருந்தா நல்லாவே இல்ல பாத்துக்க. போமாமா லூசு. எதுக்கு இதை இவ்வளவு கலர் ஏத்தி போட்டு வச்சிருக்கிற? உரிச்சு போட்ட கோழி மாதிரி இருக்குது. கோது, பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்குமே நான் அப்படி போட்டேன். கருப்பு தான் உனக்கு அழகுடா. மாமே கருப்பாவே இருக்கிறேன். கருப்பாவே போட்டு புள்ளா, நீ கவலைப்படாத. இன்னும் நிறைய பிளெக்ஸ் வச்சிருக்கேன். போமாமா, இதுல ஒன்லயாச்சும் என் போட்டோ போட்டிருக்கேன். உன் போட்டோ மட்டும் போட்டு வச்சிருக்கிற. அப்போ உன் வாழ்க்கை துணையா நான் வரமாட்டேன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணி வச்சிருக்கிற. இதெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இதை தூக்கிட்டு போ. இவன் முகரை மூஞ்சி தூக்கிட்டு போ. கோது குட்டி, அப்படிலாம் சொல்லாதம்மா. உன் படத்தை போடாம இருப்பேனா? இன்னொரு இதுல போட்டு வச்சிருக்கிறேன். அதை எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று இந்த பிளெக்ஸை பார்த்துக்க. என்ன பொறுமையாயிரு. அட, நமக்கு இது போதுமே. இந்த பிளெக்ஸே போதும். இதை தூக்கிட்டு போய் குட்டி கருவாயனுக்கு அட்டை போகிறதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதான். இவன் யாரா வெள்ளையா உரிச்ச கோழி மாதிரி இருக்கிறியா? எவனா இருந்தா நமக்கு என்ன? பிளக்ஸ் தானே நமக்கு முக்கியம். தூக்கிக்கிட்டே கிளம்புவான். ஐயோ, இங்க என்ன ஃப்ளெக்ஸ் எங்க? ஏய் கருவாப்பேலே, கருவாப்பேலே, இந்த ஃப்ளெக்ஸை விடா. ஐயோ, என் மாமாவோட ஃப்ளெக்ஸை தூக்கிட்டு போறானே. என் மாமாவோட கனவு தூக்கிட்டு போறானே. அடே நில்லுடா. ஐயோ நில்லுடா. அடே நில்லு. கோது, என்னாச்சு? இங்க இந்த ஃப்ளெக்ஸ் எங்க? அதுக்குள்ள எங்கடி தூக்கி போட்ட? அவ்வளவு பலமா உனக்கு? இவ்வளவு பெரிய ஃப்ளெக்ஸை எங்க தூக்கி போட்டு? இல்ல யாருக்கு வித்துக்கியா? சொல்லு கழுத. மாமா, நான் யாருக்கு விற்க போறேன்? இந்த கருவாய் பயிருக்கான்ல வந்து எப்படின்னே தெரியல. அப்படியே நேக்கா நகட்டிட்டு போயிட்டான் மாமா. நான் கூப்பிடுறப்ப அங்க போயிட்டான் புத்துக்கு. நீ போய் அவங்கிட்ட பிளக்ஸை வாங்கிட்டு வா போ. அட கடவுளே, அசந்த நேரம் பார்த்து நைஸா நகட்டிட்டு போயிட்டான் மாமா. போ சீக்கிரம் போய் நீ வாங்கிட்டு வா. அவன் ஏதாவது கிழிச்சு போட்டுற போறான். போ. குட்டி கருவாயா, அழுகாத. என்ன இந்த பிளக்ஸ் இருக்கு பார்த்தியா? அன்னை தான் 4 கிழிச்சு 5 கிழிச்சு 6 கிழிச்சு 10 கிழிச்சு வச்சிருவேன் பார்த்துருக்கேன். இதை கொஞ்சம் வாங்கி எடுத்து நம்ம புத்தகத்துக்கு போட்டுக்கலாம். என்ன இதா இப்போ கிழிச்சு வச்சிருக்கேன் பார்த்தியா அண்ணா? இதே மாதிரி நம்ம புக்குக்கு போட்டுக்கலாம். நீ அழுவாதப்பா. படிக்கிற பையங்கிறத நிரூபிச்சிட்ட பார்த்தியா? புக்கை காப்பாற்றணும்னு இதெல்லாம் போடுறப்பே தெரியுது நீ எந்த அளவுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு. அண்ணே உனக்காக அதை பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன். உன் புக்கெல்லாம் எடுத்துட்டு வா, ஒன்று ஒன்றா போட்டு விடுவான். இல்லண்ணா, ஸ்கூல்ல அந்த வாதியாரு திட்டுறாரு. நாளைக்கு மட்டும் நீ மட்டும் அந்த ப்ரௌன் சீட்டு போட்டுட்டு வரல அப்படின்னா விலாசிக்கு வெளியே நிக்கணும்னு சொல்லிட்டாரு. என் பிளக்ஸ் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு கடவுளே, பூரா டாரா பிச்சு வச்சிருக்காங்களே. என் கனவையே நாசம் பண்ணிட்டீங்களேடா, நாசக்காரங்களா. உன் கனவை யாருன்னே இங்கே நாசம் பண்ணுதே? நாங்கள் விசாட்டு பிளக்ஸை பிச்சுட்டு வந்து புக்குக்கு அட்டை போடலான்னு வச்சிருக்கிறோம். உனக்கு என்ன இதில் குறைச்ச? ஆமாம், ஒன்னே மாதிரியே ஒருத்தன் வெள்ளையா அந்த பிளக்ஸில் இருந்தான் தெரியுமா? பார்த்துமே எனக்கு காமெடியாக வந்துருச்சுனே. அது யாரும் இல்லடா, நான் தான். ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கலான்னு என் ஆரம்பத்துல இந்த மாதிரி பிளெக்ஸ் அடிச்சு வச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு பார்த்தேன். அதை வச்சா கண்டிப்பா இல்லை கடைக்கு வருவாங்கன்னு பார்த்தா, ஆனா இப்படி பட்டி புட்டியடா. கஷ்டப்பட்டு அடிச்ச பிளெக்ஸ் நான் திரும்ப போய் அடிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா? என் பொழப்புல வந்து கை வைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. உங்களுக்கு ப்ரௌன் ஷீட் போடுறதுக்கு என்னோட பிளெக்ஸ் தான் கிடைச்சிச்சா? தடியண்ணா, என் படிப்பை விட அப்படி ஒன்றும் உன் பிரியாணி கடை முக்கியம் கிடையாது. என் படிப்பு தானே முக்கியம். நான் போட்டுக்கிறேன் கிளம்பு அண்ணா. ஹாய் கைஸ், இங்க இப்ப பாத்தீங்களா இங்க நிக்கிறாருல, இதுதான் நம்ம கிராமத்தோட குறும்பு கருவாயன். என்னடாவே வந்தேன் திடீர்னு போன் எடுத்தேன் என்னைய பத்தி பேச ஆரம்பிக்கிறியா? இது யாருன்னு தெரியல. எதுக்கு மட்டும் உஷாராவே இருக்கணும். வீடியோ எடுத்து கொண்டு போய் எங்கிட்ட காமிச்சு விடுவியான். இப்ப இருக்க ஆளுகள் அப்படித்தான் பண்றானுங்க. வீடியோ எடுத்து விட்டு போயிடுறானுங்க ஏதாச்சும் ஒண்ணு. கைஸ், இங்க பாத்தீங்களா இவரோட முன் தோற்றம் இப்படி, பின் தோற்றம் இப்படி. இவரை பாத்தீங்களா? இவரை எவ்வளவு குசும்புக்காரு தெரியும் உங்களுக்கு?
ஏய் நானும் வந்ததுல பாத்துக்கிறேன் என்னோட முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கா பின்னாடி எடுத்துட்டு இருக்கா நான் என்ன மனுஷனா பொம்மையா சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் எதுக்கு என் அனுமதி இல்லாம என்னைய போட்டோ எடுக்கிற என் அனுமதி இல்லாம என் துரும்ப கூட ரசிக்க முடியாது எதுக்குடா என்னைய போட்டோ எடுக்கிற எதுக்கு என்னைய போட்டோ எடுக்கிற கருவாயப்பா கோச்சுக்காதப்பா உடனே போட்டோலாம் எடுக்கல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு யூடியூபர் பார்த்துக்க. இந்த கிராமத்துக்குள்ள நீ ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன்னு சொன்னாங்க. அதுதான் உன் கூட ஒரு பெட்டு கட்டிட்டு அப்படியே உடனே வீடியோ எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ கோச்சுக்கலன்னா என் கூட ஒரு ஆஃப் ஆயில் போட்டியில் கலந்துக்கிறியா? ஆஃப் ஆயில நிறைய ஊற்றி கொண்டு வந்துருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஆஃப் ஆயில் மட்டும் நான் சொல்கிற டயத்துக்குள்ளே நீ சாப்பிட்டேன்னா போதும். உனக்கான பரிசை கொடுத்துட்டு அதில் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி நினச்சிட்டு போயிடுவேன். என்ன சொல்கிற? அடடா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா பரிசு என்ன கொடுப்ப? 5 ஆஃப் ஆயில் சாப்பிட்டா 50 ரூபாப்பா. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா உனக்கு 50 ரூபா ஸ்பாட்லேயே கொடுத்துருவேன். எனக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆகி போயிரும்ல. சரிப்பா உட்காரு, நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் தானே போட்டி ஆரம்பிக்கணும். உட்காரு. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நாம இந்த கிராமத்தோட ஸ்பெஷலா இருக்கிற கருவாயம் வீடியோ பார்த்து தான் பார்க்க போறோம். இந்த பொருக முன்ஷா அவரை காட்டுறேன். எங்க வச்ச ஆஃப் ஆயில் காணா? எங்க 5 ஆஃப் ஆயில் வச்சிருந்தேனே, என்ன ஒண்ணு கூட காணா? என்ன ஆச்சு, தூக்கி போட்டீங்களா எதுவும்? நீ பாக்குற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எடுத்து வாய்க்குள்ள போட்டு எனக்கு நாக்கு எச்சி ஊறுது. நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆப்பாயில வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ வீடியோ எடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ஆப்பாயில எடுத்து வாயில போட்டேன். ஏப்பா போட்டி வைக்கிறதே வீடியோக்காக தானே, அதை விட்டுட்டு நீயா எடுத்து சாப்பிட்டா என்ன அர்த்தம்? இன்னும் 5 ஆஃப் ஆயில் வைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுப்பா. இன்ட்ரோ பேசி முடிக்கிறதுக்குள்ள சாப்பிடக்கூடாது என்ன? சரி பாரு. வீடியோ இன்ட்ரோ ஏதோ பேசுறேனே, பேசி சீக்கிரம் பேசிட்டு வா. ஐஸ், நம்ம திரும்பதுக்குள்ள நம்ம கருவாயம் பை இருக்கிறான்ல, 5 ஆஃப் ஆயிலையும் முடிச்சிட்டாரு பார்த்துக்கங்க. இப்போ 5 ஆஃப் ஆயில் வச்சிருக்கிறேன். இதையாச்சும் அவர் சாப்பிடாம வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? எங்க ஆஃப் ஆயில்? டேய் உனக்கு என்னடா சொன்னேன்? ஆஃப் ஆயில் திக்காதுன்னு சொன்னா இல்லையா? எதுக்குடா ஆஃப் ஆயில் எடுத்து வாய்க்குள்ள போட்டு திரும்புவோம்? மக்கு மடையா, நீ எவ்வளவு நேரம்டா பேசிக்கிட்டு இருப்ப? என்னால பொறுக்க முடியாது. இன்னும் 5 ஆஃப் ஆயில் கூட வையே, நான் சாப்பிட தயாரா இருக்கிறேன். அதுக்காக நீ எதுவுமே சொல்லக்கூடாது என்ன? நீ டக்குன்னு வீடியோ எடுத்துட்டு போக வேண்டியதானே? வச்சுக்கிட்டே முன்னாடி வச்சுக்கிட்டேன்னா என் கண்ணு குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா பார்க்க எடுத்து வாயில போட்டுதான் ஆவேன். எந்திரா நீ போட்டிக்கு வரனா ஒண்ணு நம்ம வீட்டுக்கு கிளம்புடா. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு, உன் பரிசு தொகையோட ஆஃப் ஆயில் தொகை அதிகமாயிருச்சு. அப்புறம் என்னத்துக்கிட்டே என்ன வர சொன்ன? லூச்சு பையன் வீடியோ எடுக்கிறேன் என்ன எதுக்கு வர சொன்ன? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு, நல்லா நமக்கு வந்து சேருது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பூரா ஆப்பாயில் எடுத்து வாயில போட்டு விட்டானே, சரியான பயிலா இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கீங்களா சொன்னப்ப கூட நம்பல. உண்மையில பயங்கர குசுமேன் தான். படினே, எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கிற? என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. ஒரு சொந்தக்காரங்க பாட்டி இருங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களாடா. எனக்கே இப்பதான் தெரியும் பார்த்துக்க. அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா காலையிலேயே சாப்பிட வர சொல்லிச்சு. இந்த வார மணி 7 ஆக போகுது, இன்னும் நான் போகாம இருக்கிறேன். அதான் போய் ஒரு ரூபா சாப்பிட்டு கையை நினைச்சு விட்டு வந்துடலான்னு போறேன். சரி வா சாப்பிட தான் போறேன். அப்படியே உன்னையும் கூட்டு போறேன், வா போயிட்டு வருவோம். சுக்கம்மா வெளியே வாங்க சுக்கம்மோ, உன்னோட பேராண்டி வந்திருக்கிறேன். ஏலே எப்போ வர சொன்னா? நீ எப்போ வந்திருக்கிற? எப்போ உன்னை சாப்பிட வர சொன்னேன்? ஏன்னா ராத்திரி 8 மணிக்கா வர்றது. உட்காரு, தோசை எடுத்துட்டு வரேன். கல் சுட வச்சு அப்புறம் கொஞ்சமா பொறுமையா ஊற்றி தரேன். என்ன உட்காந்து சாப்பிட்டு போவேன். இந்த சுக்கம்மாவோட கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? இல்லை உன்னை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. சுக்கம்மா, நான் தான் கருவாயன், தடி அண்ணனோட ஃப்ரெண்டு, தம்பி. உன்னைய பற்றி நான் கேட்டேனா? வேலை பார்த்துட்டு தோசையை துட்டு கொடுத்தா தின்னுபிட்டு கிளம்பணும். அதை விட்டுவிட்டு உன் தம்பி என்ன நான் கேட்டேனா? பேசாட்டு வாயமுடுறா. சுக்கம்மா போதும் 3 தோசை சாப்பிட்டேன் சுக்கம்மா, இதுக்கு மேல எனக்கு வேணாம் சுக்கம்மா. இல்லை என்னடா நீ 3 தோசையை வாங்கிட்டு போதுங்கிற? சரி, இந்த பக்கத்தில் இருக்கவன் சாப்பிட்றான்ல, அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ பேசாட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. என்ன சுக்கம்மா, 3 தோசை சாப்பிட்டுட்டேன், ஆனால் போதும்னு சொல்ல மாட்டேன். இன்னும் வயிறு காலியாகவே இருக்கு சுக்கம்மா. இன்னும் ஒரே ஒரு 3 தோசை மட்டும் ஊற்றி கூட சுக்கம்மா. வந்த என் பேரும் கம்மியாக சாப்பிட்றேன். இந்த கருவாப்பையனுமா 6 தோசைக்கு மேலே போயிடுச்சே. சுட்டு கொடுத்துட்டு சீக்கிரம் அனுப்புவோம். எப்பப்பா என்ன தின்னுக்கிட்டே கிடக்குறியா? சுக்கம்மா கருவாயனுக்கு போதும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டான். அடடடா, என்ன இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? வந்தவன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், இவன் போதுங்கிற வார்த்தையே வாயிலேருந்து வர மாட்டேங்குது. இன்னும் ஊற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறானே. எப்படி 20 தோசைக்கு மேலே சாப்பிட்டுட்டு தான் எந்திரிப்பானோ? சிக்கம்மா போதும் விடுங்க. கருவாயா உனக்கு போதும் இல்லை, இதுக்கு மேலே மாடா சாப்பிட போற, எந்திரி போலாம். எனக்கு என்னென்ன பிரச்சனை? நான் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சிருக்கிறேன். நான் 10 தோசை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சுக்கம்மா நீ உட்காந்து சுடு. ராத்திரி முழுக்க உன் கைப்பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ சுட்டுக்கிட்டே இருச்சுக்கம்மா, நான் சாப்பிட தயாராக இருக்கேன். உன் அன்புக்கு நான் அடிமை. இல்லை 2 பேரும் ஓடுக்கல சொந்தக்காரன் 3 தோசை சாப்பிட்றியான், கூட வந்தவே 10 தோசை 20 மேலே போயிட்டு இருக்குது. நான் நைட்டு பூரா உட்காந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறதா? ஆளுகளையும் முகரைகளையும் பாரு. அவன் வயிறா இல்லை குடவுனான்னு தெரியலையே. எப்பா போட்டுக்கிட்டே இருக்கிறியான் உள்ள. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.